அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தைப்பூசத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் கேந்திரங்கள் பலமாக இருப்பதால் தெளிவான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. இக்கட்டான சூழ்நிலையே சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன் பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும். தொழில் வியாபார தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடியதாகும். ஆனாலும் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். சில நேரங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. ஆனால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க மனமிட்டு பேசுவது உங்களுக்கு நல்லது. உறவினர்களுடைய வருகை இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் வீண் அலைச்சல் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலித்தாகும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு கற்பவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தில் கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. உயர்கல்வி கற்றவர்களுக்கு கூடுதல் கவனமுடன் பாடங்களை படிப்பதும் நல்லதாக இருக்குது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என பிரித்து பார்த்து செயல்படுவீங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் காரிய வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் திருப்தி தரக்கூடியதாகும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம். சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைச்சிருக்கு. அரசாங்கத்துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம். இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் கூடும். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடியதாகவும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்திகள் வரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களோட நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு. அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்வீங்க. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கலாம். புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். மேலும் தொழிலில் ஸ்திரத்தன்மை நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய கோபத்தை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வழக்குகளை தள்ளி போடுவது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது. சக ஊழியர்களுடன் நிதானமாக பேசி பழகுவதும் நல்லது. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த ஒரு சிக்கலையுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் கையாளுவது உங்களுக்கு நல்லதாக இருக்குது. விசாகம் 1-2
2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் விறுவிறுப்புடன் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வதும் நல்லது. பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் கலகலப்பு உங்களுக்கு இருக்கலாம். கூடவே மனதில் ஒருவித கவலைகள் இருந்து வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படலாம். வியாபார பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க. உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தூரதோஷங்களில் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும் செலவுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளால் நல்ல பெயர் எடுத்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும். அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகலாம். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். பதவி ஏற்றம் சம்பள மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய தொழிலுக்கான பார்ட்னர்களை தேடக்கூடிய ஒரு நேரம். மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பம் குதூகூலமாக இருக்குது. பிள்ளைகளால் அன்பு அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருப்திகரமாக பணவரவு உங்களுக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் ஏற்படலாம். எதிர்பார்த்த பயணங்களும் அதனால் உங்களுக்கு உடல் அசதியும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயம் உண்டு. தந்தை வழி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகும். அவருடன் நல்ல ஒரு சுகுமமான ஒரு உறவு மேம்படக்கூடியதாகவும் இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் பண வரவு உங்களுக்கு இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வியாபாரத்தில் காரணமாக உங்களுக்கு சிலர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக செயல்படுவது உங்களுடைய தொழிலுக்கும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடைய உதவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பான பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.